ஸோ குக்கிங் ப்ரோக்ராம் வர செஃப்பை கூட்டின்னு வர சொன்னாங்க. அவன் வர முடியாதுன்ட்டான். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையா. சரி அங்கே போய் எதனா சமாளிப்போம். தம்பி தம்பி என்னப்பா? வணக்கம். ஒரு 500 ரூபா இருந்தால் கூட நாளைக்கு குத்துறேன். 500 ரூபாவா? அண்ணா 500 ரூபா இல்லைண்ணா, 1000 ரூபா தரேன். ஒரு சின்ன வேலை பார்க்கணும், போலாமா? பாத்தியா, வேலை செஞ்சாதான் தருவேன்ற. கை மாத்தா கூட்டினேன், திருப்பி குத்துடுறேன். அண்ணா வேலைன்னா ஏதோ கஷ்டம் வேலைன்னு நினச்சிக்காதண்ணே, சாப்பிட்றது தான் வேலை. எது சாப்பிட்றது தான் வேலையா? அதுக்கு 1000 ரூபாய் தரேன் நீங்க? ஆமாண்ணே, வாங்க போகலாம். ஆனால் ஒன்று, சாப்பிட்டுட்டு அதை எப்படி இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருந்தாலும் நல்லாவே இல்லைன்னு சொல்லணும், ஓகேவா? சாப்பிட்றது நல்லா இருந்து ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லணும்? நீங்கள் தான் செப்பாச்சே. சப்பா? சாப்பிட்றது அது என்ன சப்பு? ஐயோ சப்பு இல்லைண்ணா, செப்பு. குக்குங்களுக்கெல்லாம் ஹெட்டு தான் செப்பு. அது புரியுதுண்ணே. குக்குன்னா சமைக்கிறவங்க, சப்புன்னா உங்களுக்கு பெரியவங்க. ஐயோ திருப்பி திருப்பி சப்பு சப்புன்னு சொல்லாதப்பா, கேட்கவே நாராசமாகுது. அது சப்பு இல்லைப்பா, ஷெஃப்பு ஷெஃப்பு. தெலுங்குல சொப்பு சொப்புன்னு வாங்க, சொல்லு சொல்லுன்னு அர்த்தம். நீங்களும் சாப்பிட்டது நல்லா இல்லை சொல்லுன்றீங்க, அப்போ சொப்பு தானே. ஓ உனக்கு விளக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. நம்ம போகிற இடத்துல உன் பேர் ஷெஃப்பு. அம்மா அப்பா வச்ச பேர் கோதண்டம், சொப்புன்னு எப்படி நான் மாற்றிக்க முடியும்? ஐயோ ஆனால் சத்தியமாக என்னால் முடியல. இப்போ நான் கூட்டு போகிற இடத்துல உன்னை ஷெஃப்புன்னுவேன், நீ ஏன் தலை ஆட்டு. அவங்க சமைச்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு அதை என்னென்ன கேவலமாக குறை சொல்ல முடியுமோ அதை சொல்லு. போவோம். இருண்ணா துரோகம் பண்ண சொல்கிறீங்க, மனசு கேட்கல. சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை அப்படின்றது செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்த அந்த சோறு போட்டதுக்காக தான் கர்ணனே கெட்டது கூட கூட நின்னான். ஆனால் நீ சோத்தை போட்டுட்டு கெட்டதா சொல்லுன்றீங்க, மனசு கேட்க மாட்டேங்குது. ஆமா இவர் அப்படியே கர்ண பரம்பரை. அட வான டைம் ஆகுது, நான் அந்த பக்கம் நீ இந்த ஓரமா உட்காரு. வண்டி தேவை. வணக்கம் முதலாளி. வணக்கம்பா, வாப்பா. அண்ணே கதவு சாத்தனே. நான் தான் சப்பு. சார் செப்பு சார். ஆமா, தெலுங்குல சொப்பு, இங்கிலீஷ்ல செப்பு. செப்பு தானே. கொஞ்ச நேரம் வாய மூடி நிறியா. என்னப்பா ட்ரெஸ் இது? அதாவது முதலாளி ரொம்ப பிஸி, அர்ஜென்ட்ல போய் ஒரு போட்டு இந்த ட்ரெஸ்ஸோட நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி சரியா, அதெல்லாம் இருக்கட்டும் முதலாளி. நீங்க சாப்பிட்றத கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு என்னன்னு சொல்லிடுவாரு. நல்லா இல்லைன்னு சொல்லணும். வீடியோ எடுக்கும்போது சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. சமைச்ச அம்மாவை எத்தனை வர சொல்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. முதலாளி என்ன ஃபுட்டு செஞ்சு எடுத்துட்டு வராங்க? அது செப்பு எதிர்க்க சொல்லக்கூடாது, செப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும், உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இவன் எதனா உளறி வச்சிருவானோ. அண்ணா நீங்க கொஞ்சம் வெளில இருங்களேன். நான் சப்பு. சப்பு தான்ப்பா, அப்போ வெளில இருப்பா போப்பா. செப்பு எதுக்கு வெளியே அமிச்சா? அது இருக்கட்டும் முதலாளி, அவங்களுக்கு என்ன செஞ்சு எத்தனை வர சொன்னீங்க அது சொல்லுங்க. சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, இட்லி. ஓகே முதலாளி, ஓகே முதலாளி. அவருக்கு எப்படி கேமராவில் பேசுறது நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். நான் உள்ளது இன்னும் ஹோட்டலில் 1000 ரூபாய் தரேன், நான் தருவேன், நான் தரமாட்டேன். ஏன்பா சப்பு செப்பு. இப்போ வரப்போகிறது இட்லி, சிக்கன் 65, சிக்கன் குழம்பு. அதை சாப்பிட்டு பார்த்தா நீ சொல்லணும். கவலையே படாதீங்க, பிரித்து மேய்ஞ்சிடுறேன். பிரிச்சு மேரியா? ஏன்பா நீ ஆடா மாடாப்பா. இப்போ வரப்போகிறத சாப்பிட்டு பார்த்துட்டு அது தப்பு தப்பாக சொல்லணும் கேமரா முன்னாடி. அவ்வளோதானே. எப்படி பேசுகிற மட்டும் பாரு, அசந்துருவீங்க நீங்கள். நான் பர்ஃபார்ம் பண்ண போறே தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன முதலாளி ஃபுட்டு வர இவ்வளோ லேட் ஆகுது? அவர் ஷிப்பில் வேலை செய்கிற ஷெஃப்பு, அவர் இவ்வளோ நேரம் காக்க வைக்க முடியுமா? லேடிஸு மேக்கப் போட்டு வர கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். நான் முதலாளி இப்படி பண்ணுறாங்க, டக்குன்னு வர சொல்லுங்க முதலாளி. ஏம்பா அவனை அமுச்சு விடுப்பா சீக்கிரம். வந்துட்டேன் சார். ஏம்மா வாமா அப்படி உட்காருமா, வாமா. இவரா ஷெஃப்பு? ஏம்மா நான் ஷெஃப் இல்லைம்மா, வெளில ஒருத்தர் உட்காந்துருக்காருல அவர் தாம்மா ஷெஃப்பு. அவரா ஷெஃப்பு? ஏம்மா எல்லாத்துக்கும் ஏன்னு அதிர்ச்சி அவரை? பின்ன அவர் குழந்தை மாதிரி அந்த இதுல உட்காந்து இப்படி இப்படி சுத்திட்டு நிக்கிறாரு. அவருக்கு குழந்தை மனசுமா. சாவுகிறாக்கி என்ன சாவடிக்கிறான். சார் இருங்க சார், இப்போ கூட்டு வந்துடுறேன். ஏன்பா ஷெஃப்பு, என்னப்பா குழந்தை மாதிரி விளாண்டுட்டு இருக்க? செம்ம ஜாலியாக இருக்குது பாருங்க. ஓ வா உள்ள. நீங்க பாத்துங்க, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வந்தேன். சரி முதல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என்ன பார்க்காததை பார்த்த மாதிரி இப்படி பார்த்துன்னுக்குறான். அங்க போய் உட்காரு. நான் ஷெஃப்பு.
செப்பு தான் அப்படி உட்காரு. ஆ இப்ப நான் இதை என்ன பண்ணோம்? நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன். என்கிட்ட கொடுங்க. ஐயோ, அலையறானே செப். உங்க ஆர்வம் புரியுது செப், கொடுப்பாங்க, இருங்க சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்க. இட்லி ரொம்ப கல் மாதிரி இருக்கு, ஹார்டா இருக்கு. சாப்பிட்டே பார்க்காத சொல்றானே பரதேசி. செப் நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க செப். எஸ் கரெக்ட். இது முதல் ஈடு ஊத்துன இட்லி, இது மூணாவது ஈடு ஊத்துன இட்லி. இதெல்லாம் ஒண்ணு யாரா காட்டுது? செப் அதுக்கு மேல போங்க. ஓகே, நீங்கள் சமைச்சிட்டு பதட்டமாக இருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன், எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன்னு ஃபீலில் இருக்கீங்க. ஆமாங்க குக். ஐ எம் நாட் எ லேது குக், இதை ஷெஃப் தானே. சாப்பாடை தவிர வேற எல்லாத்தையும் பேசுறான். அதான் செப் அவங்களுக்கு தெரியல, நீங்க சாப்பிட்டு ரிவ்யூ கொடுங்க. ஓகே, நீங்கள் எந்த பதட்டமும் ஆகாதீங்க. ஏன்னா எது உண்மையோ அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ இது போஸ்டருக்கு ஒட்டலாம், கோந்தாவும் யூஸ் பண்ணலாம். கோந்தா யூஸ் பண்ணலாமா? வாயில போட்டு பதில் சொல்றானா, கையில ஒட்டின்னு பதில் சொல்லுங்கிறானே. இது ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, ஃபோக் நைஃப் தேவையில்ல, இப்படி எடுத்து இப்படியும் சாப்பிட்லாம். ஆனால் ஒன்று, இதில் நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட்டுக்காக சோடா மாவு போட்டிருக்கணும். போட்டனே. நீங்கள் மாவு சோடா போட்டிருக்கீங்க, சோடா மாவு போட்டிருக்கணும். என்னதுங்க சொல்றாரு? நீங்க மாவுல சோடா மாவு போட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு, சோடா மாவுல மாவு போட்டிருக்கணும்னு சொல்றாரு. அப்படியா? எப்படிலாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. செஃப் நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. கரெக்ட். இப்போது இதை நம்ம கொஞ்சம் டிப் பண்ணுறோம், அதாவது மூழ்கி எடுக்கிறோன்னு அர்த்தம். டிப் பண்ணுறோன்னா நீங்கள் இதில் தேங்காவை அரைச்சி ஊற்றிருக்கணும். ஊத்துனானே. ஊற்றுனீங்க. குழம்புல தேங்காவை அரைச்சி ஊற்றுறீங்களா, தேங்காய் அரைச்சதில் குழம்பு ஊற்றுனீங்களா? ஞாபகம் இல்லையே. எப்படி கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா செஃப்? நான் கண்டுபிடிச்சேனா? அப்போ ஓகேவா. இதை நீங்கள் கொஞ்சம் பெப்பர் வாசனை வருது, வரக்கூடாது, நல்லா தாளிச்சிருக்கணும். மஞ்சத்தூளும் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துருக்கீங்க. உப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், கொஞ்சம் தூக்கலாக இருக்குது உப்பு. ஆயில் பாருங்கள் மேலேயே அப்படி மிதக்கிறதால அந்த ஆயில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ப்ராப்ளம் வரும்ன்றதுனால இதை 3 கொதி கொதிக்க வச்சுருக்கணும். நீங்கள் 2.5 கொதியிலே இறக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஃப்ளேம் வச்சிங்க? ஃப்ளேமா? சிம்மில் வச்சிங்களான்னு கேட்குறாங்க, அதானே செஃப்? நோ 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 ஃப்ளேம்னா ப்ளூ கலரில் எரியணும். அந்த ஃப்ளேமாக இருந்தால் நீங்கள் 3 தடவை ஃபயர் பண்ணாவே நல்லா வெந்துடும், குழம்பு நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேம் சரியில்லை. நீங்கள் போய் ஸ்டவ்வை வேணா போய் பாருங்களேன். செஃப்பை பார்த்தியாமா, அடுப்பை பற்றி கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமாங்க, இது வரைக்கும் செப்புக்கு சமையல் பத்தி தான் சொல்லிடுவாங்க, அடுப்பை பத்தி சொல்லி இப்பதாங்க நான் கேள்விப்படுறேன். எஸ், ஏன்னா அதில் டிப்ளமோ பண்ணவன் நான். அடுத்தது பார்ப்போம். இதை மட்டன் பீஸ் ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க செஃப், நல்லா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. மட்டனை இன்னும் கொஞ்சம் வேக வச்சிருக்கலாம் நீங்கள். எது மட்டனா? அது சிக்கன் தாம்மா, நீ மட்டன் மாதிரி சமைச்சிருக்கன்னு சொல்றாரு செஃப். நோ 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 நான் அப்படி சொல்ல, மட்டமாக சமைச்சிருக்கேன்னு சொல்கிறேன். இப்ப நீங்க சாப்பிடுறது என்ன? மட்டமான குக்கிங். என்னம்மா மார்க் வாங்க மாட்டேன் போல இருக்க? சாரி, இறக்கப்பட்டு கூட நான் மார்க் போட முடியாது. மட்டமான சமையல். இந்த மட்டன் கிரேவியும் இந்த ஹார்டான இட்லிக்கு மேட்சிங்கே கிடையாது. இது ரொம்ப டிப் பண்ணும் போதே இதில் ஊற மாட்டேங்குது, மேலே எண்ணெய் தான் வருது. உள்ளே இன்டெப்த்து இது உள்ளே போனால் தான் அது உள்ளே போகும்போது ஸ்மூத்தாக போகும், டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அதனால் நீங்கள் செஞ்ச மட்டன் குழம்பு, மட்டன் ஆல்சோ இட்லி ஐ நாட் குட். இதுக்கு என்னால் மார்க்கே தர முடியாது, ரொம்ப மோசமாக இருந்தது. மட்டமா இருக்குதுன்னு சொன்னீங்க, நீங்க சொன்ன அந்த மட்டனை தட்டில் காணோம். ஏமா சாப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியும், சாப்பிட்டு பார்த்து சொன்னதுல காலி ஆயிடுச்சு. எந்த ஷெஃப் மொத்தமா தின்னுட்டு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? ஏமா நான் ஒரு ஷெஃப், முதல்ல அது தெரிஞ்சுக்க. அறிவு கிட்ட தனமாக புத்தி இல்லாமல் பேசாது. எல்லாத்தையும் தின்ட்டேன்னா தவார் இருக்க. நீ சொன்ன அந்த மட்டமான மட்டன் அதுல இல்ல. ஏம்மா அது மட்டனே இல்லைம்மா. சமைச்சு எனக்கு தெரியும் அது சிக்கனுன்ட்டு, நீங்க அதை அவர்கிட்ட சொல்லுங்க. ஏம்மா எனக்கு கூட தான்மா தெரியும், சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார் சிக்கனுன்ட்டு. ஆனால் தப்பு தப்பாக சொல்ல சொன்னார், சிக்கனை மட்டன் சொன்னதுக்கு தான் தப்பு தப்பா. பொய்யால சமையலை தப்பு சொல்ல சொன்னா டிஷ்ஷை தப்பா சொல்லுங்கிறாங்க. என்ன சார், நீங்க கூட்டு வந்த ஷெஃபா? சாரிம்மா, ஓனர்கிட்ட சொல்றாத, ஷெஃப் எங்கேயும் கிடைக்கலம்மா, அவர் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை உனக்கு கொடுத்துட்றேம்மா.
உனக்கிட்ட எதுவும் போட்டு விட்றாதம்மா. உங்ககிட்டயும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதை நான் சமைக்கல, நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் அதை ஓனர்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்படியா? அப்போ நான் சொல்லுவேனே ஓனர்கிட்ட 2 பேரை பற்றி. ஐயோ, இவன் எதிர்க்கவே நம்ம இந்த விஷயத்த போட்டு உடைச்சிட்டோமே. ஏன்பா, என் சம்பளமா இவங்க சம்பளமா சேர்த்து உனக்கு கொடுக்குறேன்பா. ஓனர்கிட்ட எதுவும் வாய் தோந்துடாதியா. மூடிப்பேன் வாய. ஆனால் எனக்கு கரெக்டாக பணம் கொடுத்துடணும். உனக்கு சேர்த்து சொல்கிறேம்மா. எவ்வளோ வாங்குறீங்க? ஆனால் எனக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்குறேன். நான் போட்டு ஒரு நேரம் போல இருக்காது. போதை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஓனர்கிட்ட. ஓனர் அதுக்கு வரவானான்னு சொல்கிறேன். நீ சரி போய் ரூபாய் அடிப்பது வா, நான் வாங்கிட்டு போனோம்ல. இந்த தலையெழுத்து. ஏம்மா வாமா, வவுச்சர்ல சைன் பண்ணி பணத்தை வந்து கொடுப்போம். சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. நான் போகணும் இன்னும் 2-3 இடம். தண்ணி குடிங்க, அடிச்சுக்க போகுது. போப்பா ஆகட்டும். வாங்கடா சீக்கிரமா. நல்லா இருக்குல்ல இந்த வேலை கூட.